வணக்கம். அதாவது நான் தான் உங்கள் பொண்ணு. நான் திரும்பியும் சொல்லிக்கிறேன். அதாவது இத்தனை நாள் வீடியோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வீடியோ போட்டு இது இப்படி வச்சுருவோம். ஏன்னா இதுதான் மைக்கு. இல்லை இப்படி வச்சுருவோம். ரைட்டு. ஒரு வாரமாக வீடியோ வரல. நீங்கள் என்ன கேட்பீங்க, டேய் எங்கே போனேன், வீடியோ எங்கே போடல, ஏன் போனேன், அதாவது இந்த சேனலை விட்டு போயிட்டியா, பயம்ட்டான், ஏகப்பட்டது சொல்லுவீங்க. நிஜமா சொல்கிறேன், ஒரு 3 கண்டென்ட் எடுத்து வச்சுருந்தேன். அந்த 3 கண்டென்ட்லேயும் ஒரு பென்ட்ரைவில் போட்டு வச்சுருந்தேன். பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆயிடுச்சு. சாரி கைஸ். இனிமேல் வீடியோ போட்டு நானும் ட்ரை பண்ணுறேன். பென்ட்ரைவில் போடாமல் இனிமேல் அப்லோட் பண்ணிடுறேன். டக்குன்னு யூடியூப்பில் ஷெட்யூல் போட்டு அப்லோட் பண்ணிடுறேன். நீங்களும் பாருங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ், வியூஸு, லைக்ஸு, கமெண்ட்ஸு எப்படியாவது பூஸ்ட் பண்ணிக்கிட்டு தொலைங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது தான் சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பண்ணுறதுலாம் வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தாட் வந்துருச்சு. சரியா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, காலேஜ் லைஃப். அதாவது நான் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ. சரியா? இப்போ இந்த ஃபஸ்ட் இயர் போய் சேர போகிற பசங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் இயர் டு செகண்ட் இயர் போகும்போது தான் ஒரு எல்லாருக்குமே எப்படி இருக்குன்னா, இந்த வாரணமாயிரம் அந்த படத்துலலாம் பார்த்துக்கிட்டு, வாரணமாயிரம் நிறைய இந்த சில்லும காதல் அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் அப்படியே மாசா சுற்றலாம், அப்படியே காலெல்லாம் தூக்கி விட்டு அப்படியே ஏய் மச்சான் எங்கே மச்சான் அந்த மாதிரி சுற்றலாம்னு நினச்சிட்டு இருப்பீங்க. சான்ஸே இல்லை. அது வந்து நிறைய காலேஜில் அந்த மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் காலேஜ், அதாவது நான் என் காலேஜ் நேம் ஓப்பனாக சொல்ல விரும்பலை. என் காலேஜ் எப்படிப்பட்ட ஒரு காலேஜ்னா, அதாவது இந்த காலேஜுக்கு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா பண்ணுவானுங்களே, நம்ம இந்த காலேஜ் இப்படிலாம் கட்டலாம், அப்படிலாம் கட்டலாம், இத்தனை டிபார்ட்மெண்ட் வைக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது எங்கள் காலேஜ் எப்படின்னா, இந்த ஐடியாவோட நிப்பாட்டானுங்க அவனுங்க. இந்த ஐடியா மட்டும் தான் போட்டிருப்பானுங்க, அதுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டானுங்க. அதாவது நான் வந்து 2020 வந்து நான் வந்து அட்மிஷன் போட போனேன். நானும் வந்து நான் எங்கள் அப்பா கூட போய்கிட்டு இருந்தேன். நானும் வந்து சுற்றி பார்க்குறேன் பேனர்லாம். பிளேஸ்மெண்ட் இவ்வளோ 97%. அங்கங்கே இத்தனை பேர் பிளேஸ்டு ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட போய் கேட்டால் எங்கள் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஓ ஓகே அப்படின்றாங்க. டேய் ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிங்களா? சரி, அதை கூட விட்டுலாம். நான் எங்கள் அப்பா கூட போயிட்டு பார்த்தா ஒரு பில்டிங், அதாவது ஒரு அட்மின் பில்டிங் இருக்கும். அது எப்படின்னா, அதுதான் வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணும் எல்லாருமே. அட்மின் பில்டிங்கை வச்சு நீங்கள் அட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போக நீங்கள் வந்து இந்த பொட்டல் கார்டில் வச்சு கூட நீங்கள் லெசன் நடத்திக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு இல்லை, எல்லா காலேஜும் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? இன்ஜினியரிங் காலேஜ்னாலே பேசிக்காக இப்படி தான் இருக்கும். ஆர்ட்ஸு பயங்கரம். சரியா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நானும் எங்கள் அப்பாவும் வந்து காலேஜ் போயிட்டுருக்கோம். எங்கள் அப்பா வந்து காலேஜ் போகும்போதே வந்து சொல்கிறாரு, டேய் மகனே அங்கங்கே அத்தனை பிளாட் இருக்கு, அந்த அத்தனை பிளாட்டையும் சுற்றி வளைச்சு போட்டு வாங்கிட்டோன்னு ஏன் உனக்கு காலேஜ் போயிட்டு வர வசதியாக இருக்கும் அப்படின்னாரு. நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட, அப்பா இந்த காலேஜுக்கே வசதி இல்லை, இவனுக்கு இந்த காலேஜ் கட்டி முடிக்கிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம இங்கே வீடு கட்டுற வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் போயாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் இயர் நம்ம போய் ஜாயின் பண்ணோம். அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் 2020 கொரோனா பேட்ச் தான். ஒரு 2 வருஷம் கொரோனாவில் போச்சு. சரிங்களா? அதாவது எங்கள் காலேஜ் எப்படின்னா, இந்த சுற்றி இந்த சவுத்து, இந்த பாண்டிச்சேரி, கடலூர், அதாவது சவுத்து இல்லாமல் நார்த்து இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு ரெண்டும் கெட்டான் ஒரு ஊர் தான் எங்களோடது. அந்த ஊர் பேரை நான் சொல்ல விரும்பலை. ஒரு 5 காலேஜ் இருக்கு. அதில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். சரியா? நல்ல காலேஜ் தான் அது, நாங்கள் போகிற வரைக்கும். சரியா? போனோம், போய் சேர்ந்தோம். 2 வருஷம் கொரோனா, 2 வருஷம் முடிச்சுட்டு, அதாவது செகண்ட் இயர், ஆமாம் ஒரு இயர் 2 செம்மு, 3 செம் ஆன்லைனு, 4th செம் வந்து ஆஃப்லைனில் போச்சு. 3ஆவது செம் முடிச்சுட்டு 4th செம் நம்ம போய் போகிறோம். காலேஜ்குள்ளே இப்படி கால் எடுத்து வைக்கிறோம். சரிங்களா? கால் எடுத்து இப்படி வைக்கும்போது நம்ம நோட் பண்ணுவோம் தெரியுமா, யார் யாரெல்லாம் வந்துருக்கு, எத்தனை பொண்ணுங்க எத்தனை பசங்க நம்ம கிளாஸில் நோட் பண்ணிட்டு, எல்லாருமே வந்து இந்த சவுத் சைடு, ஒரே ஒரு பொண்ணு வந்து நார்த் இந்தியா மீன்ஸ் சென்னை, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நார்த் இந்தியானா நீங்கள் அங்கே போயிடாதீங்க. நார்த் இந்தியானா நான் சொல்கிறேன், நார்த் இந்தியா சென்னை. இங்கேருந்து எங்களுக்கு சென்னை நார்த்தில் இருக்குது. ஸோ சென்னை. சரிங்களா?
இதெல்லாம் கொஞ்சம் பூமரா கிரிஞ்சா தான் இருக்கும். இதெல்லாம் நீங்க கேட்டுதான் ஆகணும். ஏன்னா இது கேட்கறது உங்க தலைவிதி, சொல்றது என் தலைவிதி. சரியா? அதான் பொண்ணு வந்துச்சு. நாங்க பார்த்த உடனே ஐயோ யாரா அந்த பொண்ணு, ஐயோ செம்மையா இருக்கா மச்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதாவது காலேஜ் ஃபர்ஸ்ட் டே தான் போயிருப்போம். அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது. ஒரு 15 பேர் பசங்கன்னா 15 பேருமே எங்க பேர் கூட எனக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு பொண்ணோட போஸ்ட்னா அது எனக்கு, அது ரெட் எனக்கு, எல்லோ அவனுக்கு, ப்ளூ உனக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சிருவோம். நாங்களே அது பிரிச்சு மட்டும் தான் வைப்போம். அதுக்கு மேல நாங்க ஒண்ணுமே பண்ண மாட்டோம். போய் பேசிருக்க கூட மாட்டோம் நாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேங் தான் எங்க கேங்கு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து செம்மையா இங்கிலீஷ் பேசுவா. எங்களுக்கு இங்கிலீஷ் பயங்கரம், படு பயங்கரம். நிஜமா இங்கிலீஷ் வந்து தத்தக்கா பொத்தக்கான்னு அது அப்படி நாங்களாம் இப்போ யாராவது இங்கிலீஷ் பேசினாங்கன்னா கீழே பார்த்துக்கிட்டு இருப்போம், சப்டைட்டில் தான் ஓடுதான்ட்டு. சப்டைட்டில் நாங்கள் தமிழ் தான் பார்ப்போம். அப்படிப்பட்ட கும்பல் நாங்கள். ஸோ அந்த பொண்ணு செம்மையா இங்கிலீஷ் பேசுவா. நாங்கள் வாயை பார்த்துட்டு இருப்போம், எஸ் எஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அவ என்ன சொல்லுவானே எங்களுக்கு புரியாது. ஆனாலும் நாங்கள் எஸ் எஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்போம். அதாவது இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன்னு. ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு வந்து எல்லாம் காலேஜ் விட்டு போய்கிட்டு இருக்கோம். ஒரு 4-4:30 மணிக்கு எல்லாம் காலேஜ் விட்டு போயிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வந்து கேன்டீன்ல நின்றுட்டு இருக்கா. நான் இப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அங்கே நின்றுட்டு இருக்கா போல. நான் இப்படி கிராஸ் பண்ணி போகிறேன். அங்கேருந்து ஹாய் பூர்ணேஷ் அப்படின்னா நமக்கு, நான் திரும்பி பார்த்தேன், பூர்ணேஷ் நான் மட்டும்தான். சரி ஓகே யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு தான் கூப்பிட்டுருக்கா. சரி இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன். அந்த 20 மீட்டர் டிஸ்டன்ஸில் இங்கேருந்து நான் அங்கே போகிறதுக்குள்ள ஒரு 20,000 தாட் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடும். அதுக்குள்ள அப்படியே நந்தன அப்படியே நம்ம ஐயோ சரிங்கம்மா சாரிப்பா அப்படியே நம்ம போகும்போதே வந்து மேரேஜ் தாண்டி ஒரு ஹனிமூன், இங்கே போகிறோமா, மொரிஷியஸ் போகிறோமா, ஹாங்காங் போகிறோமா, சிங்கப்பூர் போகிறோமா, மலேசியா போகிறோமா அப்படிலாம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு முதல் 10 அடியில் அது அடுத்த 10 அடி தாண்டி நம்ம போகும்போது இது நம்ம அப்பாட்ட சொன்னா அப்பா நம்மளை செருப்பா அடிப்பாரு, நம்ம அம்மாட்ட சொன்னா நம்ம அப்பாவை செருப்பா அடிப்பாங்க. அதனால யார்கிட்ட சொல்லி எப்படி சம்மதிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம் நம்ம. ஆனா அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு ஹாய் தான் சொல்லிச்சு. அந்த ஹாய்ல வந்து நம்ம இவ்வளோ யோசிப்போம், அது அவங்களுக்கு தெரியாது. நம்ம போய் இப்படி போய் நிற்போம், ஐம் பூர்ணேஷ் யா டெல் மீ அப்படின்னு போய் நிற்போம். அவ என்ன நினைச்சு என்கிட்ட அது கேட்டாலும் எனக்கு தெரியல. அவ வந்து நானும் சரி அவ ஏதோ நம்மகிட்ட பேச போறான். அவ வந்து ஹாய் பூர்ணேஷ் ஹவ் ஆர் யூ அப்படின்னா முடிவு பண்ணிட்டேன் சிங்கப்பூர் இல்ல மலேசியா அந்த அளவுக்கு முடிவு பண்ணி அது அவ்வளோ பிராடா நான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது படிக்கும் போது நம்ம எப்படின்னா அந்த ஒரு கொஸ்டின்னா ஒரு யூனிட்ல 10 கொஸ்டின் இருக்கும். நம்ம அந்த 10 கொஸ்டின் தான் ஒரு 2 கொஸ்டின் தான் படிப்போம். அது 2 கொஸ்டின் தான் அரை அப்படிதான் படிப்போம். ஆனா இதெல்லாம் வந்து நம்ம நல்லா பிராடா திங்க் பண்ணுவோம். சரியா? பிராடானா நல்ல ஒரு பறந்து விரிந்து திங்க் பண்ணுவோம் நம்ம. அப்படிப்பட்டு நம்ம ஒரு திங்க் பண்ணி அவ்வளோ நான் ஒரு நல்ல திங்கர் நம்ம. அந்த பொண்ணு வந்து ஹாய் பூர்ணேஷ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேச்சு. ஃபைன் யூ ஹவ் அப்படின்னு கேட்போம் நம்ம. அவள் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு நாள் கேட்டா, குட் யூ ப்ளீஸ் ரெஃபர் மீ கைனகாலஜிஸ்ட் நியர்பை அப்படின்னா. நமக்கு கைனகாலஜிஸ்ட் அது எனக்கு என்னன்னு தெரியல. கைனகாலஜிஸ்ட் யா நான் போனேன் அப்படின்னு. அவ திரும்பி இந்த பக்கம் திரும்பி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. நாமும் இந்த பக்கம் திரும்பி நம்ம தப்பா சொல்லிட்டோமா, அவ ஏன் இப்படி முழிக்கிறா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவனுக்கு இதெல்லாம் என்னன்னு தெரியுமா, இதெல்லாம் வளர்ந்துட்டு இருக்கானா. சரி நம்ம அதுக்கு இன்னும் கான்ஃபிடண்டா, அதாவது நம்ம பசங்க எப்படின்னா ஒரு விஷயம் தெரியலனா கூட அதை வந்து விட்டு குத்துற மாட்டோம், டக்குன்னு அதை அப்படியே சமாளிப்போம். சரிங்களா? அதனால சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சேன். அப்படியே திரும்பி போன வாரம் இந்த வாரம் நான் போனேன், அதுக்கு இந்த வாரம் நான் என் அப்பாவை கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொன்னோட அவன் ஓட ஆரம்பிச்சிட்டா. அப்போ என் ஃப்ரெண்டு அங்கேருந்து வந்தான். ஹாய் மச்சான் அப்படின்னா. ஹாய்டா அப்படின்னா. ஏன் மச்சான் ஓடுறா? இல்லை அவ ஏதோ கைனகாலஜிஸ்ட் கேட்டா, அதான் நான் போன வாரம் போனேன்னு சொன்னேன், ஓடிட்டா அவ அப்படின்னா. அவன் வந்த உடனே கைனகாலஜிஸ்ட் சே மச்சான் கைனகாலஜிஸ்ட்ன்றவங்க ஃபீவருக்கு பார்க்க ஸ்பெஷலிஸ்ட் தான். ஓ ஃபீவர் நான் மச்சான் ஃபீவருக்கு ஜென்ரலாக தான் பார்ப்பாங்க.
அப்படின்னா இல்ல மச்சான், இந்த இந்த வைரல் ஃபீவர் அதுக்கெல்லாம் பாக்குற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா, அதாவது இதுக்குன்னே அவங்க படிப்பாங்க அப்படின்ட்டான் என்கிட்ட. ஒண்ணு அவன் என்கிட்டயே ஒத்துக்கிட்டு இருந்திருக்கணும் தெரியலன்ட்டு, அவன் என்கிட்டயுமே அவன் கெத்த காட்டினான். சரி ஓகே, அதை நானும் நம்பிக்கிட்டு இருக்காதுடா அப்படின்னு. ஏய் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லை, வாடா போய் லைப்ரரி போவோம்னா. இங்க தான் நம்ம இன்னொன்னு சொல்லணும், அதாவது லைப்ரரி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், நம்ம ஏதாவது தெரியலனா போய் கேட்டு இது பண்ணி யூஸ் பண்ணுவோம். அதாவது அந்த காலத்துல காலேஜஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியல அப்படின்னா நம்ம போய் ஸ்டாஃப் கிட்ட கேட்போம், அவங்க வந்து அவங்க தெரிஞ்சா சொல்லுவாங்க. சரியா? இந்த காலத்துல அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஸ்டாஃபே வந்து நம்மள்ட்ட கேட்பாங்க, தம்பி என்னன்னு கூகுளில் பார்த்து சொல்லுப்பா அப்படிலாம் அவங்க லைப்ரரி போய் உட்காந்துருவாங்க. நாங்க போயிட்டு சரி இது என்னன்னு தெரியலான்னு போயிட்டு லைப்ரரிக்குள்ள போறோம். நுழைஞ்ச ஐடி கார்டு பெஸ்ட் போறோம், என்ன ஸ்டாஃப் ஐடி கார்டா இருக்கு. எட்டி எட்டி பார்த்தா ஃபுல் ஸ்டாஃப். இந்த பக்கம் சிஎஸ்சி, அந்த பக்கம் ஐடி, அந்த பக்கம் மெக்கு, இந்த பக்கம் சிவில், மெக்குனா மெக்கானிக்கல், அந்த பக்கம் மெக்கு, இந்த பக்கம் சிவில், பின்னாடி ட்ரிபிள், இந்த பக்கம் ஈசி, எல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி இவங்க என்னடா ஸ்டாஃப் தானே இல்லைன்னா ஏதாவது மாற்றி போட்டு வந்துட்டாங்க பார்த்தா ஸ்டாஃப் தான். இவனு லைப்ரரியில் உங்களுக்கு என்னடா வேலை? சரி ஓகே, நம்ம வந்த வேலை வேற, நம்ம போய் பார்ப்போம். ஏன்னா எங்கள் காலேஜில் ஃபோன் அலௌட் இல்லைங்க, நான் இப்போயே சொல்லிடுறேன். எங்கள் காலேஜில் ஸ்ட்ரிக்ட்லி ஃபோன் நாட் அலௌட். சரியா? நாங்கள் எடுத்துருப்போம், அது வேற விஷயம். நாங்கள் சரி உள்ளே போயிட்டு ஒவ்வொரு புக்காக பார்க்குறோம், அது சம்மந்தப்பட்ட புக்கே இல்லை. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சார் இருக்காரு, அவர்கிட்ட போய் சார் கைனகாலஜிஸ்ட்னா என்ன சார் அப்படின்னா, அவர் கைனகாலஜிஸ்ட்னா இந்த போன்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்கடான்ட்டாரு. சார் போனுக்கு பார்க்காத அர்த்தம் சார், டேய் போனுக்கு பார்க்க கைனகாலஜிஸ்ட் எனக்கு தெரியாதா? அதாவது இந்த போன்லாம் வந்து கைனகாலஜிஸ்டா, இந்த போன்லாம் வந்து அர்த்தம். நாங்களே தற்கொலை, அவரு நல்லவர், நாங்கள் என்ன சொல்ல முடியும் அவர்கிட்ட? சரி ஓகே சார்னு சொல்லிட்டு வந்து புக்கில் உட்காந்து தேடினா ஒரே ஒரு புக் மாடிச்சு கடைசியில். ஒரே ஒரு ஜென்ரல் புக் மட்டும் எல்லா காலேஜ்லேயுமே இருக்கும். ஜென்ரலாக நம்ம எல்லா அதில் படிச்சுக்கலாம். சரி திறந்து நம்ம டிக்ஷனரி மாதிரி அது இருக்கும், திறந்து நம்ம திருப்பி பார்த்துக்கிட்டு இருந்தா கடைசியில் தான் தெரியுது கைனகாலஜிஸ்ட்ன்றது இந்த மகப்பேறுன்னு வாங்கல, இந்த மகப்பேருக்கான ஒரு ஏதோ ஸ்பெஷலிஸ்டான். அவன் எதுக்கு அதை என்கிட்ட கேட்டா, எந்த நம்பிக்கை அவன் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டா, அது எனக்குமே தெரியல. அது எனக்கு தெரியலனா கூட நான் ஒத்துக்கிட்டு இருக்கலாம். சரி தெரியல நான் ஒத்துக்கிட்டு இருந்திருந்தா நான் அங்க அசிங்கப்பட்டு இருக்க மாட்டேன். கடைசியில் நானும் அசிங்கப்பட்டு இதை நடுவில் எங்க அப்பா வர வந்தாரு. எங்க அப்பாவை நான் இழுத்து இதுல உள்ள விட்டு எங்க அப்பாவை போன வாரம் பார்த்து உள்ள விட்டேன். சரிங்களா? இதெல்லாம் கூட என் ஃப்ரெண்டு ஃபீவர் ஸ்பெஷலிஸ்ட், இதை விட அல்டிமேட் எங்க சார் இதோ இந்த 5 விரலுக்கு பார்க்குற ஸ்பெஷலிஸ்ட் தான். பயங்கரமான ஒரு காலேஜ். சரி அதுக்கப்புறம் காலேஜ் வந்து இந்த போக 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 இந்த 3rd இயர் 4th இயர்லாம் போக போக எல்லாருக்குமே வந்து ஒரு கெத்து இருக்கும். அது எப்படின்னா, ஒரு தொப்பா இருக்கக்கூடாது, ஒரு 6 பேக்கோட ஒரு ஜிம்முக்கு போற ஒரு கூட்டம் இருக்கும். சரிங்களா? டேய் தொப்பை இருக்கிறது என்ன வந்துருச்சு உங்களுக்கு? இப்போ இந்த ஜிம்முக்கு போறவங்கலாம் எப்படின்னா டயட்ல இருப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் இதை குடிச்சுக்கிட்டு அதை குடிச்சுக்கிட்டு, இப்போ ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 1 நாள் டீ கடைக்கு போனோம்னா நம்ம எல்லாம் ஒரு 2 டீ சொல்லு, அது மாதிரி ஒரு 10 பேருக்கு சேர்த்து ஒரு எப்பவுமே போனோம் 10 டீ இல்லைன்னா ஒரு 10 காஃபி ஏதாவது சொல்லுவோம். அதுல அவன் வந்தா மட்டும் சார் சேட்டா 10 டீ அப்படின்ட்டா, மச்சான் எனக்கு ஒரு கிரீன் டீடா அப்படின்னுவான். ஏன் மச்சான்? பால்ல ஃபேட் இருக்குடா, என்னடா பால்ல ஃபேட் இருக்கு, அது ஹெல்த்தி இல்லடா அப்படின்னுவான். அந்த நாயை போன வாரம் வரைக்கும் பால் தான் குடிச்சிக்கிட்டு இருந்துப்பான், இந்த வாரம் ஜிம்முக்கு போறாண்டா கிரீன் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். சரி அதை கூட விட்டுலாம், இந்த அருகம்புல் ஜூஸா டேய் எப்படா குடிக்கிறீங்க? இந்த மாடே யோசிக்குண்டா, மாடு ஆடே யோசிக்குண்டா இப்பெல்லாம். ஏன்னா அது அவ்வளோ 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 கிடக்குதுடா. ஏன்னா இப்பெல்லாம் மாடு ஆடை பார்த்தாலே இந்த மாடு பாவம்ல, எவ்வளோ அருகம்புல் சாப்பிடுது, மாடு பாவம் ஆடு பாவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது அருகம்புல் சாப்பிட்ற அந்த மாடு ஆடே நம்ம பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் நம்மளே அந்த அருகம்புல் ஜூஸா போட்டு குடிக்கிறோம். இதை விட இப்போ நான் ஒரு யூடியூப் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அருகம்புல் ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவன் வந்து என்ன சொல்லுவான், அருகம்புல் ஜூஸ்ல இத்தனை கண்டென்ட் இருக்கு, விட்டமின் டி இருக்கு, விட்டமின் பி இருக்கு, அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லுவான். அதுக்கு அடுத்த கீழே வீடியோல
அருகம்புல் ஜூஸ் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அருகம்புல் அப்படியே எடுத்து பச்சையா சாப்பிடுங்க. டேய் இன்னும் நீ மாடுனே முடிவு பண்ணிட்டியாடா? டேய் அது மாடு ஆடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்து அதுவே இப்ப அதெல்லாம் நிறுத்திட்டு அப்படியே ஆயிடுச்சுடா. இன்னும் என்ன நீ உட்காந்து அருகம்புல் ஜூஸ் குடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க? அதுவும் வந்து நான் ஜாகிங் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து ஒரு 10 அங்கிள்ஸ் அங்க இருப்பாங்க. அங்கிள் ஹாய் அங்கிள். அவர் அங்க இருந்து அந்த அருகம்புல் ஜூஸ் அப்படி ஒரு கப்பல பிடிச்சிக்கிட்டு ஹாய் புனேஷ் அப்படின்னு கேட்பாரு. யோ நான் கிரீன் டீயே இங்க திட்டிக்கிட்டு இருக்கேன் இவனுங்கள, நீ அருகம்புல் ஜூஸ் அது எப்படிடா அந்த ப்ராசஸ்? அருகம்புல்ல போட்டு ஒரு மிஷின்குள்ள போட்டு அரைச்சு டேய் அது ஜூஸ் வராதுடா. அதுவே அந்த அருகம்புல்ல சொல்லும் டேய் என்கிட்ட இருந்து ஜூஸ் வராதுடா, என்கிட்ட இருந்து எவ்வளவு அரைச்சாலும் வராதுடான்னு சொல்லும். நாங்க வர வைப்போம், நாங்க தண்ணியை வர வைப்போம். இது தண்ணி போட்டு என்னென்னமோ போட்டு ஒரு ஜூஸா எடுத்து கொடுப்பானுங்க பச்சை கலர்ல. இதுக்கு ஒரு 2 பாட்டில் விஷத்தை வாங்கி குடிச்சிடலாம். அதாவது நம்ம நிலைமையை பாருங்களேன். அந்த கீழே கிடக்கிற இந்த அருகம்புல்லாம் இந்த ஜூஸா குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஜூஸா குடிக்கிற ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் தூக்கி ஷாம்பு சோப்புல போட்டு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏண்டா ஆப்பிள் ஆரஞ்சு சோப்புனா என்ன? நான் குளிக்க போறேன், நக்கிட்டா குளிக்க போறேன். டேய் எனக்கு ஷாம்புல எதுக்குடா ஆப்பிள், ஷாம்புல எதுக்குடா எனக்கு ஆரஞ்சு? ஏண்டா சோப்புல நான் ஒரு ஆரஞ்சு ஃபிளேவர்ஸ் என்ன பண்ண போறேன்? ஏண்டா சோப்பு இப்போ நான் ஒரு ஆரஞ்சு சாப்பிட்டா எனக்கு முடிஞ்சிச்சு, அதோட சோப்புல ஆரஞ்சு நான் என்ன பண்ண போறேன்? நான் சோப்பு நக்க போறேன்னா ஏதோ அதாவது கண்டென்ட் மாதிரி எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதாவது இப்படிதான் இருக்கும் நம்ம இப்போ ஜெனரேஷன் இப்படிதான் இருக்கு. இந்த ஆரஞ்சு இதெல்லாம் வந்து எங்கேயோ இந்த பேஸ்ட் இந்த இது அது பேஸ்ட் சோப்பு ஷாம்பு இது எல்லாத்தையும் ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ் எல்லாம் தூக்கி அதில் போட்டுறது. கீழே கிடக்கிற இந்த அருகம்புல் இதெல்லாம் தூக்கி ஜூஸா குடிச்சுக்கிறது. டேய் அதை சாப்பிட்டாலே போதும்டா. அதுல இந்த வீகன்ஸ்னு ஒரு கூட்டம் சுத்தம், வீகன்ஸ் நான்வெஜ், அதாவது வீகன்ஸ் நான் வேகன்ஸ் அப்படின்னு கூட்டம் சுத்தம். இந்த வீகன்ஸ் என்ன சொல்லுவானுங்க இங்க இருந்து, தம்பி நமக்கு இந்த அருகம்புல் இந்த கீரை வகைகள் அது சாப்பிட்டாலே நல்லது, இந்த பக்கம் வந்து இதுவும் நல்லது அப்படின்வாங்க. அதாவது அவனுங்களே என்ன பண்ணுவானுங்க, இந்த வாரத்துக்கு 6 நாள் இதெல்லாம் சாப்பிட்டு 7வது நாளும் வந்து இந்த மட்டன் கடையில் நிற்பானுங்க. எதுக்கு? அதான் இந்த மட்டன்ல இருந்து எதுவும் வருமே சோரட்டின்னுவாங்க. அது உங்களுக்கு தெரியலன்னா அதாவது நீங்க போய் கேட்டு பாருங்க. அது ஒரு பீஸ் 100 ரூபாய் 150 ரூபாய். நான் மார்க்கெட்டிங்லாம் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ், சரியா? நான் மார்க்கெட்டிங்லாம் பண்ணல. ஒரு பீஸ் 100 ரூபாய் 150 ரூபாய்ன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெருசு இருக்கும், மேக்ஸிமம் இவ்வளோ பெருசு இருக்கும். ஒரு 6 நாள் இவருங்க இந்த அருகம்புல் ஜூஸ் அது இதுன்னு குடிச்சிட்டு வந்து நிப்பானுங்க, லைன்ல வந்து நிப்பானுங்க. ப்ரோ சோரட்டி ப்ரோ நிப்பானுங்க. ஒரு கோட், அதாவது ஒரு ஆடு ஜனவரி 31 ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி STR நியூ இயர், சரியா? அதாவது ஒரு கோட், அதாவது ஒரு ஆடு தான் வாழ்றதுக்காக வச்சிருக்க ஒரு சோரட்டிய அதை கட்டி போட்டு நல்லா அறுத்து நல்லா தவால போட்டு இப்படி அப்படி திருப்பி நல்லா சாப்பிட்டுட்டு அது ஒன்று துன்புறுத்துது இல்லையா? பிளான்ட் இஸ் ஆல்சோ லிவிங் பீயிங் சயின்டிபிக்கலி, சரியா? அதனால இந்த வீகன்ஸ் நான் வீகன்ஸ் தயவு செஞ்சு இதெல்லாம் வேணாம். எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஒரு வாரத்துல ஒரு 3 நாள் இந்த பக்கம் வீகன்ஸ்ல, வாரத்துல ஒரு 3 நாள் இந்த பக்கம் நான் வீகன்ஸ்ல, வாரத்துல ஒரு 7 நாளா, வாரத்துல ஒரு நாள் அதே நான். நியூட்ரலா இருங்கடா, அவ்வளவுதான்டா. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஃபைனல் இருக்கு, நம்ம போவோம். ஃபைனல் போவோம். அது வந்து 3 வருஷம் என்ன பண்ணுவாங்க,